Hello friends, welcome to our channel. Friends, இந்த ஸ்வீட்டை ஒரு முறை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே புதுவிதமான டேஸ்ட்ல இருக்கிற ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க. அதே சமயத்துல இதை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைமும் தேவைப்படுது. ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்க செய்யும் போது. இந்த ஸ்வீட்டு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்காக இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதை இன்னொரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதுல நல்லா ஊறட்டுங்க. இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த சைடு அடுப்புல நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பாதாம் கொஞ்சமா அதுல சேர்த்து நெய்ல நம்ம நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம முந்திரி திராட்சை இப்படி எது வேணாலும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பாதாம் மட்டும்தான் நெய்ல வறுத்து எடுத்து வைக்க போறேங்க. இது நல்லா ஓரளவு பொன்னிறமா ஆற வரைக்கும் நெய்ல நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை தனியா எடுத்து இனி ஒரு பிளேட்ல மாத்திக்கலாங்க. இந்த ஸ்வீட் ஒரு முறை நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே இதே ஸ்வீட் அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அதே நெய்லயே ஒரு கேரட்டை நான் நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கேரட் நெய்ல வதங்கும் போது அவ்வளவு சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. ரொம்ப கரிஞ்சிரவெல்லாம் கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கேரட் நெய்ல நல்லாவே வதங்கிட்டு இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. இந்த கேரட்டையும் இனி ஒரு பிளேட்ல எடுத்து நம்ம மாத்தி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயத்தில் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்குங்க. இப்ப நம்ம எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்துருக்கிறோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. பேன்ல நம்ம எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்திருக்கோமோ அந்த கப்ல அரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு வரட்டுங்க. இப்ப அப்படியே தண்ணி எல்லாம் சூடாயிட்டு இருக்குது. நம்மளோட சர்க்கரையும் கரைஞ்சிட்டு இருக்கு. இது கூடவே 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம கொஞ்சமா ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாங்க. நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபுட் கலர் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்தோம்னா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நான் ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில அலசிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம்னா தண்ணி பாருங்க இப்ப நல்லா கொதிக்குது. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசிய உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்வீட் முற்றிலுமே நமக்கு ஒரு புதுவிதமான டேஸ்டா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா டிஃபரெண்ட் தெரியும். இப்ப இது நல்லா நமக்கு வெந்து கிடைக்கணும். நீங்க இது எடுத்து சாப்பிடும் போது இந்த ஒவ்வொரு ஜவ்வரிசிலுமே அந்த சக்கரை எல்லாம் பட்டது இனிப்பா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்பவே அருமையா இருக்கும். சாப்பிடும் போது இன்னும் வேணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து கிடைச்சிரும். இப்ப நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்கிற கேரட்டையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம ஜவ்வரிசி ஒரு அரைவாசி வேகும் போதே நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க கேரட்டையும் உள்ள சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நல்லா ஜவ்வரிசி எல்லாம் வெந்துருச்சு. இப்ப நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்கிற பாதாமையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க.
நம்ம வந்துட்டு ரவால தான் வந்து கேசரி செய்வோம். இந்த மாதிரி ஜவ்வரிசியில நீங்க கேசரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ அருமையான டேஸ்டா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு புதுவிதமான டிஃப்ரெண்டான செம்மையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்வீட் வந்துட்டு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. வாவ், ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.